வணக்கம் தமிழா. ரயில்வேலேருந்து வந்த ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, ரயில்வே மினிஸ்டர்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ரயில்வேயில் உள்ள மொத்த காலி பணியிடங்கள் அதை குழு வாரியாகவும் மண்டல வாரியாகவும் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் புதிய ஆட்சேர்ப்பு விவரங்கள் என்னென்ன, அடுத்து உயர் நிர்வாக பணியிடங்கள் அதை பற்றியும் கூறுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரயில்வே மினிஸ்டரும் பதிலளித்த ஒரு பிடிஎஃப் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நேற்று டிசம்பர் 9 ஸ்ரீ மல்லிகார்ஜுன் கார்கே இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வேக்கன்ட் டாப் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் இன் ரயில்வேஸ் அப்படின்னு கேட்டு அதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்கன்னா, whether several top management position in railways are currently vacant. ஓகே, அதாவது உயர் நிர்வாக பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா வேக்கன்ஸ் காலியாக்கி இருக்கிறதா. ஸோ அப்படி காலியாக இருந்துச்சுன்னா அதற்கான விவரங்கள் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸில் உள்ள வேக்கன்சிஸ், ஓகே அதற்கு காலியிடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலியிடங்கள் குரூப் வைஸும் ஜோன் வைஸும் எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸ், அதாவது புதிய ஆட்சேர்ப்பு விவரங்களையும் கூறுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்தீங்கன்னா பதில் அளிச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, லெவல் 17 ஒரு 5 போஸ்ட் இருக்குது. அது உயர் நிர்வாக பணியிடங்கள், ஓகேங்களா. லெவல் 17 5 போஸ்ட் இருக்குது. அதில் 3 போஸ்ட் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் அண்ட் 2 போஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல். அதே மாதிரி பார்த்தா லெவல் 16 5 போஸ்ட் இருக்குது. அதில் 3 போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் அண்ட் ஈக்குவலன். அந்த 2 போஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் அடிஷ்னல் மெம்பர்ஸ், ஓகே இது ஐஆர்எம்எஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உயர் நிர்வாக பணியிடங்கள் சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் உள்ள வேக்கன்சிஸ் குரூப் வைஸ் அண்ட் ஜோன் வைஸ், ஓகே இது எந்த தேதியை பொறுத்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வச்சு சொல்லியிருக்காங்க. குரூப் ஏ குரூப் பி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 2022 செப்டம்பர் 15 பொறுத்து காலியிடங்கள் விவரங்கள். அடுத்து குரூப் சியில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் லெவல் 1, அதாவது குரூப் டியும் சேர்த்து தான் கொடுத்துருவாங்க. குரூப் சியில் இன்க்ளூடிங் லெவல் 1 இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 பொறுத்து 2022 நவம்பர் 1 பொறுத்து காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ரயில்வேயில் 119, குரூப் ஏ பார்த்தீங்கன்னா 119, குரூப் பி 52, குரூப் சி பார்த்தீங்கன்னா 28,653. அடுத்து ஈஸ்டர்ன் ரயில்வேயில் குரூப் ஏ 146, குரூப் பி 83, குரூப் சி 30,141. அடுத்து ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா 185, குரூப் ஏ, குரூப் பி 87, குரூப் சி 14,723. அடுத்து ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே பார்த்தீங்கன்னா குரூப் ஏ 82, குரூப் பி 14, குரூப் சி 10,043. அடுத்து மெட்ரோ ரயில்வேயில் குரூப் ஏ 20, குரூப் பி 6, குரூப் சி 935. அடுத்து நார்த்தன் ரயில்வேயில் குரூப் ஏ 116, குரூப் பி 104, குரூப் சி 38,754. அடுத்து நார்த் சென்ட்ரல் ரயில்வேயில் குரூப் ஏ 99, குரூப் பி 43, குரூப் சி 18,509. அடுத்து நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேயில் 55, 32, 14,074. அடுத்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வேயில் 129, 30, 15,672. அடுத்து நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேயில் 74, 60, 15,184. அடுத்து நம்மளுடைய சவுத்தர்ன் ரயில்வேயில் 93, 80, 22,506 எவ்வளோ இருக்குது குரூப் சி, அதுக்கு இன்க்ளூடிங் குரூப் 1 சேர்த்து எவ்வளோ 22,506 வேகன்சி இருக்குது. அடுத்து சவுத் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 57, 9, 17,068. அடுத்து சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேயில் 85, 57, 17,579. அடுத்து சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயில் 59, 33, 8,106. அடுத்து சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயில் 49, 19, 6,619. அடுத்து வெஸ்டர்ன் ரயில்வேயில் 167, 55, 30,476. அடுத்து வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயில் 52, 10, 11,559. அண்ட் அதர் யூனியன்ஸ் பார்த்தீங்கன்னா 434, 84, 12,343. கிட்டத்தட்ட வேக்கன்சிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கிட்டத்தட்ட 3 lakhs ப்ளஸ், ஓகே 3 லட்சத்துக்கு மேலே காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு விஷயத்தை இந்த தேதியை பொறுத்து காலியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் புதிய ஆட்சேர்ப்பு விவரங்கள், ஓகேவா. இப்போ குரூப் ஏல பார்த்தீங்கன்னா 2017 705, 18 604,
19 630, 20 288, 21 13. அதேமாதிரி இந்த குரூப் சி அது இன்க்ளூட் லெவல் 1 பொறுத்து 2017 18 2462, 19 வரைக்கும் 16953, 20 வரைக்கும் 1,27,067, அடுத்து 21 5450, 22 4612. ஓகேங்களா. இது தான் லாஸ்ட் 5 இயர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது இந்த தேதியை பொறுத்து இவ்வளோ வேகன்சிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உயர் நிர்வாக பணியிடங்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ராஜ்யசபையில் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு அவர் வந்து பதிலளிச்சிருக்காங்க ரயில்வே மினிஸ்டர். ஓகேங்களா. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.